வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி மாவை வச்சு ஒரு போண்டா ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம குட்டி போண்டா செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு கொஞ்சம் புளிச்ச மாவு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நமக்கு 2 நாள் 3 நாள் ஆகிடுச்சினாக்கா இட்லி மாவு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா நம்ம கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல்லேருந்து வர்றதுள்ள குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா கூட, இல்லை நமக்கே கூட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா இட்லி மாவு இருந்ததுன்னா இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதில் சுத்தமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், உப்பு, பெருங்காயம். இந்த மாவுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த ரவை வெங்காயம் இதெல்லாம் நம்ம கலக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இந்த ரவை ஊறி வரட்டும். நல்லா இதை எடுத்துகிட்டு கூட கையால் நல்லா பிசைஞ்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்க. கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நம்மளுக்கு இந்த ரவை தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாகிடும். இதில் வெங்காயம் பச்சை மிளகா அதிகமாக சேர்க்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவும் ஒரு 10 நிமிஷமாக ஊறின்னு இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்து போண்டா மாதிரி போட்டுக்கலாம். மாவு நம்ம கொஞ்சமாக இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம குட்டி போண்டா மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திட்டமாக இருக்கணும். எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்தமாரி வடை குத்துற கம்பியால் இல்லைனா ஜல்லி கரண்டியால் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு எல்லா சைடும் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு சிம்மிலே வச்சு வேக வைங்க. இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே மட்டும் கலர் வந்துடும். நம்ம நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சிம்மிலே இது வேகட்டும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமும் செவந்து இருக்கிற மாதிரி இருக்கிறத எடுத்துடலாம். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கலாம். பாருங்கள், நல்லா சுட சுட சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸு இட்லி போண்டா மினி போண்டா ரெடி ஆகிடுது. இதேமாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கார சட்னி, செட்டிநாடு மாதிரி கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். இதுமாரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக இட்லி போண்டா. அடுத்த ஈடு நம்ம போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.